வணக்கம். விஜயின் கரூர் பயணம் ரத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க வரும் 17ஆம் தேதி கரூர் செல்ல உள்ளார் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு அருண்ராஜ் அவர்கள் சென்னை டிஐஜி அலுவலகத்திற்கு சென்று இதற்கான விண்ணப்பத்தை கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. காவல்துறை சார்பில் நீங்கள் எந்த தேதியில் வேண்டுமென்றாலும் கரூருக்கு செல்லலாம். அதே சமயத்தில் வீடு வீடாக சென்று சந்திக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருந்து 5 பேரை மட்டுமே சந்திக்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் ஒரு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்து சந்திக்க வேண்டும். மொத்தமாக 205 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது. அவர்கள் அனைவருக்கும் ஐடி கார்டு விநியோகம் செய்ய வேண்டும் என பல்வேறு விதமான நிபந்தனைகளை விஜய்க்கு விதித்திருந்தது. மேலும் விஜய் அவர்களும் கூட்டம் கூடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இவர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்க கூடாது, மேலும் பத்திரிகையாளர்களையும் அனுமதிக்க கூடாது என கூறியதாகவும், ஆனால் காவல்துறை தரப்பு பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் எதுவும் பேச முடியாது, அவர்களிடம் நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜயின் 17ஆம் தேதி கரூர் பயணம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக இன்று அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரணம் கேட்டதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து இதுவரையிலும் அனுமதி அளிக்கவில்லை. காவல்துறை அனுமதி அளிக்காமல் சென்றால், கூட்டம் கூடிவிட்டால், வேறு விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதற்கும் நான் தான் காரணம் என்று கூறுவார்கள். எனவேதான் இந்த மக்களை நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து சந்திக்கலாமா என்ற திட்டத்தில் விஜய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைவரையும் பனையூருக்கு கூட்டு வந்துதான் சந்தித்தார். அதேபோன்று இதையும் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த மக்களை சந்திப்பதற்காக 10 குழுக்கள் புசி ஆனந்த் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கும் குழு, மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் குழு, உணவு வசதி செய்து கொடுக்கும் குழு, தங்கும் வசதி செய்து கொடுக்கும் குழு என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எத்தனை குழுக்கள் அமைத்தும் கரூருக்கு விஜய் செல்லாதது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. விஜயை காண நாங்கள் ஆவலாக காத்திருந்தோம், அவர் வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் திமுக விஜயை கடுமையாக இதை வைத்து சாடி பேசி வருகிறார்கள். திமுகவின் ஆதரவு மனநிலையில் உள்ள சீமான், திருமாவளவன் கூட விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை, விஜய்க்கு இந்த அரசியல் செட் ஆகாது, அவர் அரசியலிலிருந்து வெளியேறிவிடலாம், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் அனைத்திற்கும் துணிந்து செயல்பட வேண்டும் என கூறி வருகிறார்கள். மேலும் அண்ணாமலை அவர்கள் கரூர் ஒரு பாதுகாப்பான பகுதி, எனது சொந்த ஊர், இங்கு வருவதற்கு விஜய் ஏன் காவல்துறையிடம் அனுமதி கோர வேண்டும், விஜய் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கரூருக்கு வந்து இந்த மக்களை சந்தித்து விட்டு வரலாம், காவல்துறையினுடைய அனுமதியை விஜய் பெறவே தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயத்தில் விஜய் தரப்போ என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. காவல்துறை அனுமதி வழங்கும் என அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், அனுமதி வழங்கவில்லை. எனவே நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதியை பெறலாமா என்ற ஒரு திட்டத்திலும் அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் திட்டம் இந்த மக்களை எப்படி சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்பதுதான். அதில் எப்படி செய்தாலும் அரசியல் செய்வார்கள், அதற்காக குற்றமும் சுமத்துவார்கள், அது பற்றி கவலை இல்லை. ஆனால் மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். மேலும் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்தவிதமான குறையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.